ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கான்க்ரீட் ஏஎஸ்எம்ஆர். உங்களெல்லாம் ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறதுல மறுபடியும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம தொடர்ந்து லாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கூடவே ப்ளஸ் கொஞ்சம் க்ரம்லிங்கும் பார்க்க போகிறோம். இந்த வாரம் ஃபுல்லாகவே கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால லாக் வீடியோஸ் தான் என்னால் எடுக்க முடியுது. ஏன்னா டெக்ஸ்சர்ஸ் இன்னும் நல்லா ட்ரை ஆகும். ட்ரை ஆனால் தான் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நல்ல கிறிஸ்பியாக க்ரன்ச்சி சவுண்டோடு நம்ம க்ரம்லிங் பண்ண முடியும். நல்லா ட்ரை ஆகணும். ப்ளஸ் ஆல்ரெடி நான் வெட் சாண்ட் க்ரம்லிங்ஸும் போட்டுட்டேன் இல்லைங்களா. அதனால் இதுக்கப்புறம் போட்டுட்டேன்னா இது மழை பெஞ்சே வேறு வழி இல்லை. நான் வெட் சாண்டு க்ரம்லிங் தான் போட்டாகணும். இப்போ வெயிலாக இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு நாள் 2 நாள் காயட்டும்னு விட்டு வச்சுருக்கேன். டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் நீங்களே பார்க்குறீங்க. அதை பாருங்கள், எனி டைம் நான் க்ளோஸ் பண்ணி தான் வைக்கிறேன், மூடி தான் வச்சுருக்கிறேன். இதுதான் நேற்று நான் உங்களுக்கு க்ரம்லிங் பண்ணி காமித்தேன். நேற்று வெயில் இருந்ததுனால கொஞ்சம் காஞ்சது. இதுவும் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டாச்சு. இதெல்லாம் மழை பெஞ்சதுக்கு அப்புறமா நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் க்ளீன் பண்ணது. ஒரு சில டெக்ஸ்சர்ஸ்லாம் நான் ஓப்பன் பண்ணவே இல்லை. அது பாருங்கள், சைடில் எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது. ஏன்னா மழை எந்த டைம் வருங்கிறதுனால எல்லாத்தையும் நான் ஓப்பன் பண்ணி வைக்கிறதில்ல. இருக்கும் ஸ்லாப் மேலே இருக்கிறது மட்டுமாச்சும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கட்டும்னு சொல்லி நான் அப்படியே விட்டுடுறது. மறுபடியும் என்னால் போய் மூட முடியலை, நான் வெளியே எங்கேயாச்சும் மாட்டிக்கிட்டேன்னா டக்குன்னு வீட்டுக்கு போய் என்னால் க்ளோஸ் பண்ண முடியாதுல்ல. அதனால் நான் ரிஸ்க் எடுக்கவே விரும்பலை. ஃப்ரீயாக நான் க்ளோஸ் பண்ணியே இருக்கட்டும். நல்ல வெயில் காயும், இன்றைக்கி மழை வராதுன்ற நம்பிக்கை வந்தால் மட்டும்தான் நான் ஓப்பன் பண்ணுவேன் டெக்ஸ்சர்ஸை. அது க்ளோஸ் பண்ணியே இருக்கட்டும். ஏன்னா இது மழையில் நனைஞ்சி அது ஃபுல்லாக அந்த ஸ்லாப் ஃபுல்லாக இதுவாகிடுச்சுன்னா அப்புறம் க்ளீன் பண்ணுறது அதை விட பெரிய கஷ்டம். அதனால் நமக்கு வேண்டாம்ப்பா அந்த வேலைன்னு சொல்லிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணியே இருக்கட்டும் மூடியே வச்சுருக்கேன். பாதி நல்லா ட்ரை ஆகியிருக்கும். கொஞ்சம் இன்னும் ஒரு 2 நாள் வெயிலில் காஞ்சால் சூப்பராக ட்ரை ஆகிடும். அந்தளவுக்கு காஞ்சிருக்கு இப்போது அந்த டெக்ஸ்சர்ஸ்லாம், க்ளோஸ் பண்ணி வச்சுருக்க டெக்ஸ்சர்ஸ்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது என்னோடய பழைய சாண்ட் சாண்ட் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் கொஞ்சம் பெரிய பெரிய சங்க்ஸ் அதெல்லாம் நான் வெட் சாண்ட் க்ரம்லிங் தான் பண்ணுறேன். வெட் க்ரம்லிங் தான் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம கிரிட்டி சாண்ட் பார்க்க போகிறோம். நான் இதை சிலிண்டர் ஷேப் பண்ணி வச்சுருந்தேன். அந்த சிலிண்டர் டோட்டலாகவே ஃபுல்லாக மழையில் நனைஞ்சிருச்சு. நான் சிலிண்டர் பண்ண முதல் நாள்லேருந்தே மழை தான். அந்த வீடியோ நெக்ஸ்ட்டு வரும் உங்களுக்கு. முதல் நாள்லேருந்தே மழை தான். அதனால் அது ஃபுல்லாகவே நனைஞ்சி அப்படியே சான்ஸ் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நான் இதில் கையே வைக்கல. ஏன்னா அதில் எனக்கு அந்த சிலிண்டர் ஸ்பாயில் ஆனதுமே நான் வெக்ஸ் ஆகிட்டேன். அதனால் நான் கையே வைக்கல. அப்புறம் பார்த்தா அதெல்லாம் மழையில் நனைஞ்சி ஸ்லாபில் ஊறி இருந்துச்சு. அதனால் எடுத்து சரி இந்தளவுக்கு ட்ரையாக இருக்க போதும்னு சொல்லிவிட்டு எடுத்து நான் க்ரம்லிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லாக் வீடியோலே போட ஆரம்பிச்சிட்டேன்.
ஃப்ளோர்லேருந்து க்ளீன் பண்ணி ஒரு சைடாக தள்ளி விட்டேன், வெயிலில் காயட்டும். அப்படியே இருந்தாலும் நல்லா ஃப்ளோரில் வந்து பிடிச்சிக்கும், அப்புறம் டைட்டாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நான் வெயிலில் வந்து எடுத்து ஒரு பக்கமாக எல்லா மண்ணையும் சேர்த்து விட்டேன். அப்படியே வைக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா சரி இதில் இருக்காது, இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த குளிரை வச்சு எல்லாத்தையுமே நான் சேர்த்து விட்டேன். வெறும் பவுடர் மட்டும்தான் இருக்கும், மண்ணெல்லாம் இருக்குன்னு பார்த்தா கை வைக்கும்போது கொஞ்சம் பெரிய பெரிய சங்க்ஸ்லாம் எனக்கு கிடச்சிது. அதெல்லாம் தான் உங்களுக்கு நான் கம்மி பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த கொள்ளூர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் புதுசாக வாங்கினேன். ஏன்னா மழை பெஞ்சாலோ அப்படி இல்லைன்னா டப்பில் வந்து தண்ணி வாட்டர் க்ளீனிங் பண்ணிவிட்டு அந்த மண்ணை நல்லா பிடிச்சிக்கிட்டேன்னா என்னால் சுரண்டி எடுக்க முடியல கையால். கை தான் எரியுதுன்னு ஆல்ரெடி என்கிட்ட சொன்னோம் இல்லைங்களா, கையால் எடுக்க முடியல. அதனால் இந்த கொள்ளூர் வச்சு எடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஜஸ்ட்டு 150 தான். அதுக்காகவே நான் வந்து வாங்கினேங்க. நல்லாயிருக்கு, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. டக்கு நம்ம மண் சேர்க்கறதுக்கும் ஈஸியாக இருக்குது. ரொம்ப ஃப்ளோரை நல்லா டைட்டாக போட்டோன்னா நான் ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சிட்ருப்பேன், அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் அந்த கரண்டி வச்சு சுரண்டிக்கிட்டு இருப்பேன் தரையில். இப்போ அது மாதிரி இல்லாமல் இந்த குளிரை வச்சு நான் எடுக்கும்போது நல்லா ஈஸியாக வருது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எல்லோ கலர் சண்டை தான், எல்லாமே டோட்டலாகவே மழையில் நனைஞ்சது தான். ஸோ இது மட்டும் ஒரு கிளிப்ஸ் மாதிரி போடணுங்கிறதுக்காக இந்த வீடியோ ஃபுல்லாக போடலை, ஜஸ்ட்டு க்ரம்லிங் மட்டும்தான், கொஞ்சமாக தான் க்ரம்லிங் பண்ணியிருக்கேன். இந்த எல்லோ சாண்டை வந்து க்ரம்லிங் பண்ணி முடிச்சிட்டு இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபுல்லாகவே இந்த இடத்த நான் க்ளீன் பண்ணிட போகிறேன். இந்த ஸ்லாப்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா அடியிலலாம் நிறைய மண். இது வந்து மழையில் நனைஞ்சதுமே இந்த ரெட்டும் இந்த எல்லோவும் ஒன்றா சேர்ந்துருச்சு. இதை நான் பிரிச்செடுக்கவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதை பாருங்கள், நல்லா பிடிச்சிக்கிச்சு, வேறு தண்ணியோடு சேர்ந்து ஃப்ளோரை நல்லா பிடிச்சிச்சு. அதனால் இதை நான் வந்து சுரண்டி தான் எடுக்கிறேன், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இந்த ஸ்லாப்பையும் தனியாக எடுத்து ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல ஒரு 4-5 ஸ்லாப் இதே மாதிரியே டைல்ஸ் கல் வச்சு ஒரு ஸ்லாப் ரெடி பண்ணணும். அது ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணுங்கிற ஐடியாவில் இருக்கேன். நான் ஒரு ப்ளேஸை வந்து கொஞ்சம் அந்த சைடு ஒரு ஸ்லாப் போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேன்னா அதனால் அந்த டெக்ஸ்டர்ஸ்லாம் பத்திரமா இருக்கும். இந்த சைடு கொஞ்சம் ஸ்லாப் நீட்டாக போட்டோன்னா கொஞ்சம் நமக்கு சேஃப்டியாக வரும் டெக்ஸ்டர்ஸ்லாம். மெயின் ப்ராப்ளமே வந்து ஃப்ளோரில் நான் டுட்டோரியல் பண்ணி வைக்கிறது தான் என்னோடய மெயின் பிரச்சனை. அதுதான் வந்து வெயில் இருந்தால் பிரச்சனை இல்லை, மழை வந்தால் அது அப்படியே மேலே நான் மூடி வச்சா கூட தரையில் என்ன ஆகும், இந்த தண்ணி மழை தண்ணி பட்டு தரையில் ஊறி அந்த நான் பண்ணி வைக்கிற ஷேப்ஸ் அப்படியே கலைஞ்சி போகுது, அப்படியே கரைஞ்சிடுது தண்ணி. மெயின் ரீசனே இதுதான். அதனால் இந்த எல்லோ கலர் இருந்தால் நேரம் நான் 2-3 வீடியோஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த 10 நாளாகவே என்னால் எல்லோ வந்து எடுக்கவே முடியல. மழையில் நனைஞ்சு அது காயறதுக்கே இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி எனக்கும் டைம் இல்லை சுத்தமாக. இப்போ ஒரு வழியாக அந்த எல்லோ கலர் ரெட்டு எல்லாமே க்ரம்லிங் பண்ணி க்ரம்லிங் லாங் வீடியோ போட்டு முடிச்சாச்சு.